அம்மாடி சங்கீதா, உன் புருஷனை பற்றி உனக்கு தெரியாதா? விஜய் குணத்தில் குழந்த, இப்போவே கிளம்பி வாமா, மாமியார் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஷோபா சந்திரசேகர் தன்னோட மருமக சங்கீதா கிட்ட வந்து பேசின இந்த ஆடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்து வருது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தமிழக வெற்றி கழகம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். 2024 கட்சி ஆரம்பித்து 2026 ஆட்சியை வந்து பிடிச்சது. ஆனால் சங்கீதா வந்து என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா, பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் அவங்களுக்கு தளபதி விஜய் அரசியலுக்கு வர்றது சுத்தமாக வந்து பிடிக்கல. அதை தாண்டி 2026 ஆட்சி அமைச்சிருவார்னு அவங்க கற்பனையில் கூட வந்து நினச்சி பார்க்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் அதில் 250 கோடி ரூபா சம்பளம் வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்படி சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் அரசியலில் வந்து போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி ஒன்றுமே இல்லாமல் வந்து போச்சுன்னா நாளைக்கு நமக்கும் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் அப்படின்னு எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான வந்து ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயம் வந்ததன் அடிப்படையில் தான் இவங்க தளபதி அரசியலுக்கு வந்து என்ட்ரி ஆகும்போதே ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை வந்து போட ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்கென்னமோ டிசம்பர் மாதம் வந்து பார்த்தோன்னா வந்து தொடங்கப்பட்டதுங்க. அதாவது 2025 அப்போல்லாம் வந்து வெளியில் வரல. ஆனால் எப்போ பூதாகரமாக வந்து பார்த்தோன்னா வெடிச்சு வெளியில் வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல தான் வந்து வெளியில் வருது. அந்த பிப்ரவரியில் வெளியில் வரும்போது ஹைலைட்டாக வந்து பார்த்தோன்னா இருக்கிறது, அதிகமாக வந்து சொல்லப்பட்டது அவங்களுக்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஹைலைட்டட். அப்போ 2 நடிகைகள் வந்து கிசுகிசுக்கப்பட்டது. ஒன்று கீர்த்தி சுரேஷ், இன்னொன்று வந்து த்ரிஷா. கீர்த்தி சுரேஷ்க்கு மேரேஜ் ஆன ஒரே காரணத்தினால இந்த சிக்கல்ல இருந்து கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தோன்னா எஸ்கேப்புங்க. ஆனால் த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதனால, அதாவது ஏற்கனவே வருண்மணி என்கிற தொழிலதிபர் கூட கல்யாணம் வரைக்கும் வந்து போய் அது வந்து பாதியிலே வந்து நின்று போனதுனால, அதுக்கு காரணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட த்ரிஷாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக தான் வந்து பார்த்தோன்னா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சூழ்நிலையில தான் அவங்க யாரு, அந்த நடிகையோட பேர் என்ன அப்படிங்கிறத நான் வெளியிடுவேங்கிற ரேஞ்சுக்கு வந்து சங்கீதா வந்து சொல்ல, நீ என்ன வெளியிடுறது, நானே போய் வந்து கூட்டு போறேன்னு இது கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுடைய ஈகோ டச் பண்ணது மாதிரி ஆன உடனே அடுத்து மார்ச் வந்து 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜிஎஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்து பார்த்தோன்னா த்ரிஷாவை கூட்டு போயிட்டாரு. போகும்போது சும்மா இருந்தாருன்னா, அதாவது எப்படின்னா 2 பேரும் சேம் காஸ்டியூம் போட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா சோஷியல் மீடியா ஃபுல்லா அதுதான் வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுதான் வைரல் ஆக ஆரம்பிச்சது. பொண்டாட்டிய வந்து பார்த்தோன்னா கழட்டி விட்டு இன்னொருத்திய வந்து கூட்டு போறியே, இதெல்லாம் வந்து நியாயமா? வீட்ல இருக்க உன் பொண்டாட்டியே பாதுகாக்க தெரியல, உன் குடும்பத்தவே உனக்கு பாதுகாக்க தெரியல, நீ நாட்டை பாதுகாக்க போறியா அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எல்லாமே தொடர்ந்து வர ஆரம்பிச்சதுங்க. ஆனா இது எதையுமே காதுல வந்து வாங்கிக்காம வழக்கம் போல இக்னோர் பண்ணிட்டு அவர் ரூட்ல ரொம்ப தெளிவா வந்திருந்தாரு. அவர் ஒரு மாஸ்டர் ஸ்கெட்ச் வந்து பார்த்தோன்னா வந்து போட்டு அதில் ரொம்ப சின்சியரா வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த சின்சியருக்கு கிடைச்ச பரிசு தான் 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஜோசப் விஜய் எனும் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறது. இப்போ என்ன ஒண்ணுன்னா, இந்த ஏப்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா வந்துச்சுங்க. அப்போ இவர் வந்து பார்த்தோன்னா ஆஜராகலை. அடுத்து ஜூன் 15, இப்போ ஜூன் 15லையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் ஆஜராகலை. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஆஜராகிறோம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஒரு தரப்புக்கு வந்து பார்த்தோன்னா ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் தரப்பில் வந்து அந்த மெயில் ஐடி எதுவுமே ப்ராப்பராக வந்து இல்லை. அதனால் அது எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் 7க்கு வந்து பார்த்தோன்னா ஒத்தி வச்சுருக்கதாகவும், அதே மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் ரெக்வஸ்ட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கீங்களே ஒழிய நாங்கள் இன்னும் அப்ரூவல் வந்து பண்ணலை. அதுக்கு நீங்கள் பெட்டிஷன் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த பெட்டிஷனுக்கு அப்புறமும் அதை வந்து பண்ணலாமா வேணாமாங்கிறத நாங்கள் தாங்க வந்து டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் அனுப்பாமல் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது, டைவர்ஸில் எடுத்தவங்க கௌத்தம்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நேற்று தளபதியோட விஜய் ஷோபா சந்திரசேகர், அதாவது அவங்க அம்மா ஷோபா சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போதும் இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கணும் அப்படின்னு அவங்க நேராக சங்கீதாவுக்கு வந்து கால் பண்ணி, நான் என் பேரன் பேத்தியை வந்து பார்க்கணும், நீ தயவு செஞ்சு கிளம்பி வாமா, விஜயை பற்றி உனக்கு தெரியாதா, குணத்தில் வந்து பார்த்தோன்னா அவன் குழந்தை மாதிரி, அந்த சமயத்தில் ஏதாச்சும் வந்து பார்த்தேன்னா ட்ரிகர் ஆகுறது மாதிரி வந்து நடந்திருக்க வச்சுருக்கோம், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நம்ம குடும்ப பேச்சை தான் மொத்த தமிழ்நாடு வந்து பேசிக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு பசங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு நீ வா, நீ மனசு வச்சா வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து நடக்கும், மாற்றம் வந்து பார்த்தோன்னா உன்னோடது கையில் தான், இது நம்ம குடும்பத்துக்கான மாற்றம் மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாட்டுக்கான வந்து மாற்றம், தயவு செஞ்சு கிளம்பி வா, உன் மாமியார் நான் சொல்கிறேன், ஏதாவது வந்து விஜய் வந்து உன்னை காயப்படுத்தியிருந்தா
விஜய் சார்பா நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயார் அப்படின்னு அவங்க எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காங்க. அதாவது எறும்பு ஊற ஊற கல்லும் கரையும்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ சங்கீதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கதா ஒரு செய்தி. எனக்கு டைவர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இவங்க இவ்வளோ தூரம் வந்து இறங்கி வந்திருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவாக வந்து முடிஞ்சா மொத்த ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தளபதியை பிடிச்சவங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் வந்து இல்லைங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.